ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னுடைய சர்ஜரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி முடிஞ்சு 1 இயர் 10 டேஸ் ஆகுது. நான் வந்து இந்த 1 இயரில் சர்ஜரிக்கு அப்புறமா என்னுடைய முட்டு வலி எப்படி சரியாயிருக்கு, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு உங்ககிட்டலாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறா, நிறைய கமெண்ட்ஸ் வந்து குவெரிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி அதுக்கு உண்டான விளக்கமெல்லாம் நான் கொடுத்தேன்னா ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு பர்சனலாகவும் நான் இப்போ நடந்து காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எங்கே ஒரு நடந்து காமிங்க, ஒரு சாம்பிள் 1 இயர் சர்ஜரி ஆனதுக்கு. கோ வாக்கிங். இப்போது என்னுடைய நடையில் நீங்கள் வித்தியாசம் பார்க்க முடியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும். இப்போ உங்களால் ஏதாவது என்னுடைய பழைய வீடியோவை பார்க்க முடிஞ்சுன்னா பாருங்கள், அதில் வந்து நல்ல ஸ்ட்ரெயின் தெரியும் எனக்கு காலில். இப்போ வந்து இடது காலில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்கி நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வலது காலில் எனக்கு கொஞ்சம் கூட பெயின் கிடையாது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ எப்போ டிஸ்சார்ஜ் ஆனேன்? எனக்கு 6 டேஸ்க்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணேன். ஓ, சர்ஜரி முடிஞ்சு 1 வீக்குள்ளேயே ஆகிடுது டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் பண்ணேன். 7th டே அன்னைக்கு நான் வந்து வீட்டில் செவுத்தோரமாக நடந்தேன். பட் ஆனால் பெட்டர் வந்து நம்ம வாக்கர் வச்சு நடக்கிறது தான். பட் நல்லா நடக்க முடியும். அதனால் நான் வந்து 7th டேலேருந்து நடந்தேன். பட் 1 மந்த் வரைக்கும் டாக்டர் வந்து வாக்கர் வச்சுன்னு தான் நடக்க சொன்னான். எப்படின்னா எவ்ரி 3 டைம்ஸ் டெய்லி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். காத்தால வந்து ஒரு கணக்கு வச்சுருந்தா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நடக்கலாம். அதுக்கப்புறமா மத்தியானமாக வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு அப்போது ஒரு 10 மினிட்ஸ் நடக்கலாம். வாக்கர் வச்சு நடக்கிறதுனால ஒன்றா வீட்டு முன்னாடி உங்களுக்கு எதனா காரிடார் மாதிரி இருந்ததுன்னா அதில் நடக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹால்லையே வந்து பொறுமையாக நடக்கலாம். மறுபடியும் ஈவினிங் அல்லது நைட்டு டின்னருக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் டைம் தான் நம்ம வச்சு நடக்க முடியும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் வேறு எந்த ஸ்பீடு, உங்களுடைய ரெக்கவரி ரேட்டு இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் நடக்க முடியும். பட் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் நடந்தாக்கா பெட்டர்னு சொல்லியிருந்தா டாக்டர். நான் அப்படி தான் நடந்துட்டு இருந்தேன் 1 மந்த்துக்கு அப்புறமா. ஆனால் அந்த 1 மந்த் 10 மினிட்ஸ் நடக்கும்போது வலிச்சுதா? எவ்வளோ வலிச்சுது? இல்லை, வலிக்கலை, எனக்கு எதுவுமே வலிக்கல, கொஞ்சம் கூட வலிக்கல. கொஞ்சம் வந்து டயர்டாக தான் ஆச்சு. ஆனால் போக போக ஃபர்ஸ்ட் வீக் இருந்ததுக்கு செகண்ட் வீக் டயர்ட்னஸ் குறைஞ்சது, செகண்ட் வீக்கு 3rd வீக் குறைச்சிது, 4th வீக் வரும்போதெல்லாம் எனக்கு ஒன்றும் டயர்ட்னஸ்ஸே தெரியல. ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் நான் ரொம்ப பண்ணல, ரொம்ப மினிமமாக தான் பண்ணதுனால, நல்ல ரெஸ்ட்டாக இருந்ததுனாலையும் பெயின் கில்லர்ஸ் இருந்ததுனாலையும் எனக்கு ஒன்றும் பெருசாக அவ்வளோ வலிக்கிறதுன்றது கொஞ்சம் கூட இல்லை, வலிக்கவெல்லாம் இல்லை. எக்ஸசைஸ் 3 முறை பண்ணிட்டு இருந்தேன், அதாவது ஃபிசியோ. ஸோ எனக்கு பெயின் எல்லாம் இல்லை. அந்த ஃபிசியோ பண்ணுறதுனால 1 or 2 ஃபிசியோஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக பெயின்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி பெண்ட் பண்ணுறது. ஸோ அதனால் உண்டான பெயின் தானோ தவிர ஜாயின்ஸில் எனக்கு எந்த பெயினும் கிடையாது. லெஃப்ட்டில் வந்து பெயின் இருந்தது, பிகாஸ் அதில் கார்டிலேஜ் லாஸ் இருக்குது, அதனால பெயின். ஆனால் வீட்டு வேலை செய்யறதும் ஃபிசியோ செய்யறதும் ஒன்றுன்னு சொல்லுவியா? இல்லை இல்லை, வீட்டு வேலை செஞ்சு ஓடி ஆடின்னு இருந்தாலும் ஃபிசியோ பண்ணணும். ஃபிசியோ இஸ் அ மஸ்ட். 6 மந்த்ஸ் வரைக்கும் 1 மந்த் வரைக்கும் டாக்டர் வந்து 3 டைம்ஸ் பண்ண சொன்னார். ஏன்னா நமக்கு அப்போ ஃபுல்லாக ரெஸ்ட்டு, ரொம்ப எல்லாம் சமைக்கக்கூடாது. ஏதாவது நமக்கு மட்டும் கொஞ்சம் காஃபி போட்டுக்கலாம், ஒரு வெந்நீர் வச்சுக்கலாம், நம்மளே சாதம் போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோதான். மேக்ஸிமம் ஒரு குக்கர் வைக்கலாம், இறக்கக்கூடாது, வெயிட் எல்லாம் குனியக்கூடாது. ஏன்னா ஃபிசியோவில் சொல்கிற எக்ஸசைஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக முட்டிக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுனால. ஆமாம், தொட மசில்ஸும் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சாதாரண வீட்டு வேலை பண்ணாலும் ஃபிசியோ வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்புறமா வந்து 40 டேஸ்க்கு அப்புறமா நான் வீட்டு வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 15 மினிட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துப்பேன், 15 மினிட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துப்பேன். அது ஒரு நாளைக்கு ஒரு 1 hour 2 ஹவர்ஸுக்கு மேலே நான் பண்ணல. அது எஸ்பெஷலி ஒன்லி குக்கிங், மீதி அந்த வீடு கிளீனிங், துவைக்கிறது, பெருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. ஆஃப்டர் 2 மந்த்ஸ் தான் அதை குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன் நான். அது வரைக்கும் அதெல்லாம் பண்ணல. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா வந்து டாக்டர் நீங்கள் வெளியிலேயே நடக்கலாம், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தான்னு சொன்னார். எனக்கு நல்ல சமத்தரையாக காரிடார் கிடச்சிது நான் இருந்த இடத்துல. ஸோ நான் அந்த காரிடாரில் வந்து நான் ஒரு 300 மீட்டர் இருக்கும் அந்த காரிடார். அதில் நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் ஒரு 2-3 முறையாக நடந்து ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும். ஆஃப்டர் 2 மந்த்ஸ் வந்து நார்மலாக நான் ரோட்லேயே நடக்க ஆரம்பித்தேன்.
ஸோ எனக்கு அப்போ பெயின் எல்லாம் ஒன்றும் தெரில. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் வந்தால். நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற கால் வலி தான் ஒரு வயசுக்கு மேலே, அவ்வளோதான். அது மற்றபடி ஒன்றும் ஓவர் ஸ்ட்ரெயின் அதெல்லாம் கிடையாது. ஒன்று தான் பெயின்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம். அந்த ஃபஸ்ட்டு 6 months வந்து கொஞ்சம் நன்னாவே வலிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், எனக்கு இடது காலில் கார்டிலேஜ் லாஸ் இருக்குது, வலது கால் தான் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வலது காலை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படியில் எடுத்து வச்சு நம்ம படியில் இறங்கறச்சே என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் வலிக்கிறது. அது வந்து ஏறக்குறைய ஒரு 6 months வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே பெயின் இருந்தது. அப்புறமா வந்து இப்போ ஒரு 1 year நெருங்க நெருங்க நடந்துடுறேன், இறங்கி ஏறிடுறேன். பட் அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour போல் 2 கால்லையுமே கொஞ்சம் லைட்டாக பெயின் இருக்குது. பட் ஆனால் ஒன்றும் பெருசாக என்ன அது ட்ரபிள் பண்ணல. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லலாம் நிறைய இடத்துல நம்ம ஊரில் படிக்கட்டு தான் இருக்குது, லிஃப்ட் இருக்கிறது இல்லை. பல ஸ்டேஷன்களில் வந்து ஈவன் பெரிய சிட்டிஸில் கூட இருந்தாலும் லிஃப்ட் சில டைம் ஒர்க் பண்ணுறது இல்லை, அவுட் ஆஃப் சர்வீஸுங்கிறான், எஸ்கலேட்டர் ப்ராப்ளம்ஸ். கண்டிப்பாக. ஸோ இது இருக்கிறதுனால சர்ஜரி பண்ண காலுக்கும் பண்ணாத காலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா படி ஏறும்போது இறங்கும்போது? ஆக்சுவலாக சர்ஜரி பண்ண காலை தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன், ஸ்டெப்ஸில் எடுத்து வச்சு ஏறுறேன். 2வது காலம் வெறும்னா இழுத்துட்டு போகிற மாதிரி தான். இறங்குறச்சையும் வந்து ஐ பெண்ட் மை ரைட் லெக், ரைட் ஜாயிண்ட். அப்புறமா வந்து இடது காலை முன்னாடி வச்சு ரைட் ஜாயிண்ட்டை பெண்ட் பண்ணி தான் இறங்குறேன். அப்படிதான். ஏன்னா பெண்டிங் வந்து சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியாக இருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்கு. பெண்டிங் வந்து ஜாயிண்ட் எல்லா 2 வலது கால் ஜாயிண்ட்டு சர்ஜரி பண்ணதுனால ஈஸியாக தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கு. அது வந்து ஒரு 1 hour தான், அதுக்கப்புறமா சரியாக போயிடுது. அதனால வந்து என்ன டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எதுவும் வந்து பாதிக்கப்படல. நான் வந்து வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஆஸ் யூஷுவல் எல்லா வயசானவங்களும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு நான் சமையல் பண்ணுறதோ மற்ற வீட்டு காரியம் பண்ணுறதோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் அது கஷ்டமா இல்லை. ஆனால் இந்த சர்ஜரிக்கு முன்னாடி படி ஏறி இறங்க முடிஞ்சுதா ஸ்டேஷன்லலாம்? முடிஞ்சுது. பட் ரொம்ப ஸ்ட்ரெனுவஸாக இருந்தது. எந்த அளவுக்கு வந்து யார் வீடானா மாடியில் இருந்தால் ஐயோ போகணுமே இருக்கும். மாடிப்படி இருக்குன்றதுனாலேயே நான் ட்ராவலை வந்து அவாய்ட் பண்ண காலங்கள் உண்டு. எனக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணேன். என்னுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸோட சன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எதனா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி என்னால் நடக்க முடியாது, படியே முடியாதுன்றதுக்காகவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு 30-40 kilometers கூட வந்து என்னை காரில் பிக்கப் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாமே எனக்கு சர்ஜரிக்கு ஒரு 3 years முன்னாடி ஒரு வைரல் ஃபீவர் வந்ததுலேருந்து நான் ஒரு 3 years என்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப கொஞ்சம் பூவராக தான் இருந்தது. ட்ராவல் பண்ணுறதுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெனுவஸ் தான் எனக்கு. இப்போ வந்து காருக்குள்ள உட்கார்றதும் வெளியில இறங்குறதும் கூட கொஞ்சம் இஷ்யூ இருந்தது இல்ல முன்னாடி சர்ஜரி பண்ண? பக்கெட் சீட் அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லோவா இருக்கு கார் சீட் நிறைய. ஆமா, நிறைய கார்ஸ் வந்து அவளுடைய கன்வீனியன்ஸ்க்கோசரம் அவ பக்கெட் சீட் மாதிரி வச்சிருக்கா, இன்க்ளூடிங் கேப்ஸ். அதில் உட்காரச்சா கொஞ்சம் நம்ம வந்து உட்காரத்தை வந்து ஒரு மெத்தட் நம்ம கற்றுக்கணும். நம்மளாவே ஒரு நம்மளே ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கணும். நமக்கு இப்படி ஏன்னா சைடு வைஸ் பெண்டிங் இன்னும் சர்ஜரி ஆனாலும் சைடு வைஸ் பெண்டிங் நாட் அலவுடு. ஸோ நான் வந்து ஏன்னா நம்ம சாதாரணமாக சப்பலாங்கால் போட்டு கீழே உட்கார ஆசை இருக்கக்கூடாது. நாம் வந்து கார்லேயே கூட உட்காரச்ச முதல்ல உட்காந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு காலை தூக்கி வச்சுட்டு உட்காந்து அதுக்கப்புறமா இன்னொரு காலை இழுத்துக்கணும், அவ்வளோதான். நார்மலாக எல்லாரும் நம்ம பெயின் இல்லாத உட்கார மாதிரிலாம் உட்கார முடியாது. கொஞ்சம் சீட் வந்து ஹையர் லெவல்ல இருந்து இருக்கிற கார் வந்து வெரி கன்வீனியன்ட். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் காலை நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போகிறது, சர்ஜரி பண்ண கால் பண்ணாத கால் ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் ஒரு 90 degreeல இல்லாமல் ஒரு 120 degreeல நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் வலிக்காது இருக்கும். ஈவன் ஒரு 300 kilometers கூட என்னால் ட்ராவல் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் லெக் ரூம் வேண்டி இருக்கு. லெக் ரூம் கண்டிப்பா மஸ்ட். சும்மாவே அந்த மாதிரி 90 degreeல ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. உட்காந்தா கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். பெயின்னா என்ன இறங்கில்லாம சீக்கிரமான்னு தோணும், வேற என்ன. ஆனா வந்து ஸ்பிளிட் பண்ணி நடக்கிறச்ச என்னால் வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் பாண்டிச்சேரி ஒரு ட்ரிப்பு போனோம். அப்போ என்னால் வந்து 5 kilometersக்கு மேலே கூட என்னால் நடக்க முடிஞ்சுது. பட் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 1.5 kilometers 1.5 kilometers ஒரு நாளைக்கு ஐ குட் கவர் நியர்லி 4.5 to 5 kilometers. ஆனால் எனக்கு பெயின் எல்லாம் ஒன்றுமே இல்லை. மேபி பிகாஸ் அந்த பீச் காத்தாவும் இருக்கலாம், பெயினும் இல்லை. ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணி நடந்தால் சமைக்கிற வேலை இல்லை, வெளியில் சாப்பிட்டதுனால எனக்கு கொஞ்சம் கூட பெயின் இல்லை. நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ட்ரிப்ஸ் எல்லாம் இப்போ நல்லா 6 monthsக்கு அப்புறமா வெளியில் போகிறதுன்றது வந்து ஹாப்பியாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ 1 இயர்ல முன்னாடிக்கும் இப்போக்கும் என்ன மார்க்டு டிஃப்ரென்ஸ் எதில் இருக்குன்னு சொல்லுவேன், ப்ரீ சர்ஜரி டு போஸ்ட் சர்ஜரி? குவாலிட்டி ஆஃப் லைஃப். குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாருக்குமே வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா எல்லா ஆசையும் போயிட்டு நம்ம யாரும் சாமியாராகி வீட்டில் உட்காந்து முடியாது. நமக்கும் ஆசைகள் இருக்கும். கோவிலுக்கெல்லாம் போகிறது, கோவிலுக்கு போனால் ஒரு பிரகாரத்தை சுற்றணும்னு நினச்சிப்போம், வேண்டிப்போம்.
ஒரு 3 முறைங்கிறது 5 முறை ஏதோ ஒன்று நம்ம வேண்டிப்போம். நவகிரகம் சுற்றணும்னு வேண்டிப்போம். இதெல்லாம் வந்து நவகிரகத்தை சுற்றுறது கூட முன்னெல்லாம் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் 1 டைமோட அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறமா எங்கேனா ட்ரிப்பு போனோம்னா அன்அவாய்டபுளாக ஒரு கல்யாணம், ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் தவிர மீதி எதுக்குமே நான் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து பரவாயில்ல, இதே ஒரு சாக்கா வச்சுட்டு போறதுங்கிற அளவுக்கு ஹாப்பியா நான் இப்போ டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். டிராவல் பண்ண முடியுது. ஆமா, ட்ரெயின்ல ஏறுறது, பஸ்ல ஏறுறது எல்லாமே ஒரு கான்ஃபிடன்ஸ் மெயினா டெவலப் ஆயிருக்கு எனக்கு. இப்போ ரீசெண்டா கூட பேசஞ்சர்ல இருந்து இறங்கும் போது ஏணி மாதிரி பேக் சைடு திரும்பி இறங்க வேண்டி வந்தது. பிளாட்ஃபார்மே இல்ல, தள்ளி நிறுத்திட்டான். நார்மலா போன வருஷம் சர்ஜரிக்கு முன்னாடி நான் நிச்சயமா அடுத்த ஸ்டேஷன்ல தான் போய் இறங்கிருக்கணும். பிளாட்ஃபார்மே இல்ல, நாங்க இறங்கின கம்பார்ட்மெண்ட்ல அது அப்படியே ரயில் ட்ராக்குக்கே இறங்க வேண்டி வந்தது. ஒரு 4 படி இருந்தது. பரவாயில்ல, பின்னாடி திரும்பி ரப்பல்லிங் ஸ்டைல்ல இறங்கிட்டா. ஏணில இருந்து இறங்குற மாதிரி இறங்கியாச்சு. ஏணில இருந்து இறங்குற கொஞ்சம் புஜபலம் பராக்கிரமம் எல்லாம் தேவைப்படுறது. கையை பிடிச்சிருந்தா இறங்கணும். பட் ஸ்டில் ஐ குட் மேனேஜ். ஸோ நீங்க சர்ஜரி பண்ணிக்கணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணவாலாம் நிச்சயமா இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் பயப்படாம ஹாப்பியா போய் பண்ணிக்கலாம். யூ வில் ஹேவ் அ பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இன்னும் கொஞ்சம் நம்ம ஹாப்பியா குழந்தைகளோட போய் எங்கன்னா வெளியில போகலாம், என்ஜாய் பண்ணலாம், நிம்மதியா இருக்கலாம். ஆனா மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து பாத்துக்கணும் இல்லையா? கண்டிப்பா. நான் இப்போ வந்து கொஞ்சம் இப்படி வெளியில எல்லாம் வந்தா கொஞ்சம் ஏமாத்துறேன், பிசியோ பண்ண மாட்டேங்கிறேன், வாக்கிங்கோட விட்டுடுறேன். ஆனா வந்து வீட்டுல இருந்தா மினிமம் நான் வந்து டெய்லி பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஒரு வாரத்துக்கு மினிமம் 5 டைம்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஒவ்வொரு நாள் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அன்றைக்கி வந்து சின்னதாக இந்த ப்ரெஸ்ஸிங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவேன். பட் ப்ரெஸ்ஸிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணிடுவேன். மார்னிங் எழுந்தோடனே அது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. ப்ரெஸ்ஸிங் எக்ஸசைஸ்னு டாக்டர்கிட்ட கேட்டேன்னா அவள் சொல்லுவாள். ஸோ நோ ப்ராப்ளம். அது மட்டும் கண்டிப்பாக பண்ணுவேன். அது வந்து முட்டியை சும்மா நம்ம வந்து இழுத்து பிடிச்சி விடுறது, அவ்வளோதான். மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரிகவரியும் ஃபாஸ்டராக இருக்கு. நம்ம வந்து முன்னாடியே கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம ஹெல்த்தை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, see you. நீங்கள் என்ன கேள்வி, உங்களுக்கு இதுக்கு மேலே கேள்வி கேட்கணுன்னாலும் நீங்கள் எப்போவுமே என்ன 4 மணிக்கு மேலே கூப்பிடலாம். நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களான்னா உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் எல்லாம் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஆஃப்டர்நூன் 4 o'clock மேலே கூப்பிட்டா கண்டிப்பாக உங்களுடைய queries, டவுட்ஸ் எதுனாலும் நான் கிளியர் பண்ண தயாராக இருக்கேன். என்னுடைய எய்மே அதுதான், போட்டதுனுடைய எய்மே அதுதான். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். யா, பாய். பாய்.